Hello students, இப்போ நம்ம 12th Economics Lesson 3 5 mark பார்க்கலாம். Book page number 51 எடுத்துக்கோங்க. அதில் 35, 36, 37, 38 4 questions இருக்கு. 2021 batch studentக்கு 35, 36 மட்டும்தான் இருக்கு. 37, 38 வந்து cancel, அதாவது reduce பண்ணிட்டாங்க. அது வந்து 2021 student batch க்கு இல்லை. So 37, 38 question வந்து 2022 batch studentsக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். அதாவது 37th question வந்து narrate the equilibrium between ADF and ASF with diagram. இது வந்து 37th question. 38th question பாருங்கள். Explain the difference between classical theory and Keynes theory. இது ரெண்டுமே 2022 batch ஸ்டூடெண்ட்டுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது நம்ம எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். Thirty-seventh question. Narrate the equilibrium between ADF and ASF with diagram. Introduction பாருங்க. To understand the equilibrium between ADF and ASF, a simple two-sector economy like household sector, business sector is taken. இந்த ஈக்குலிபிரியம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு 2 செக்டார் எடுத்திருக்காங்க. அதாவது ஹவுஸ் ஹோல்ட் செக்டர் அண்ட் பிஸ்னஸ் செக்டர். அப்புறம் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இண்டிவிஜுவல் டேக் டிசிஷன் கன்சர்னிங் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், பிஸ்னஸ் ஃபர்ம் டேக் டிசிஷன் கன்சர்னிங் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இண்டிவிஜுவல் வந்து கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், பிஸ்னஸ் ஃபர்ம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். Next point பாருங்க. It is assumed that consumption function is linear and investment function is autonomous. அப்புறம் next point, there are two approaches to determine the equilibrium level of income. அதாவது 2 approach இருக்கு to determine the equilibrium level of income. First approach வந்து aggregate demand, aggregate supply approach. Second approach வந்து saving and investment approach. First approach aggregate demand, aggregate supply. Second approach saving and investment approach. நம்ம வந்து diagram வந்து aggregate demand, aggregate supply approach தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த டயக்ராம். இந்த டயக்ராம் சைடில் பென்சிலில் எழுதியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து நல்லா தெரியும். கரெக்டாக நீங்கள் எழுதியிருப்பீங்க. கீழேயும் அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இந்த டயக்ராம்லேயே நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணியாச்சு. அதாவது O is equal to full employment, NO to NF is equal to unemployment, M1 R1 is equal to expected profit. இது நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே கரெக்ஷன் பண்ணவங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து ஃபுல்லாக கரெக்டாக எழுதியிருக்கீங்க. கீழே அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கரெக்டுன்னு அவங்க ஃபுல் மார்க் அப்படியே போட்டுருவாங்க. இப்போ எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வாங்க. In the above diagram, the AS and AD curve reach the equilibrium point E. அதாவது ரெண்டு கர்வும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து E, அதாவது ஈக்குலிபிரியம் பாயிண்ட். அந்த பாயிண்டில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இஸ் NO. கீழே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட். அப்போது ஹியர் த எம்ப்ளாய்மெண்ட் இஸ் NO. அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். at ON1 employment. எக்ஸ் ஆக்சிஸில் பாருங்கள் ON1. நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் என்னவா எடுத்திருக்கோம்? எம்ப்ளாய்மெண்ட்.
So at N1 employment, AS is equal to N1 R1. AD is equal to M1 N1. Expected level of profit is M1 R1. X-axis diagram பாருங்க. அந்த diagramல ON1 employment. அந்த இடத்துல மேலே AS curve வந்து எங்கே டச் ஆகுது? N1 R1ல டச் ஆகுது. அதுதான் AS is equal to N1 R1. அப்புறம் AD curve. AD curve எங்கே டச் ஆகுது? N1 M1. அதுதான் நாங்கள் கீழே எழுதியிருக்கேன். AD is equal to N1 M1. அப்புறம் expected level of profit எவ்வளோ? அந்த ரெண்டு கேப் இருக்கு பாருங்க, M1 R1. அந்த ரெண்டு கேப் தான் வந்து expected level of profit. அதாவது ON1 அந்த லைன்லே மேலே பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. AS curve எங்கே மீட் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் AD curve எங்கே மீட் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் expected level of profit. அந்த மிடில் அந்த ரெண்டு கர்வும் மேலே கீழே என்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க? M1 R1. அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து தான் expected level of profit. இந்த M1 R1 அந்த ப்ராஃபிட் நம்ம அட்டன் பண்ணுறது எப்படி அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்டில் பார்க்க போகிறோம். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். To attain this level of profit, the producer will employ more laborer till they reach the point E. அதாவது E வந்து equilibrium. இந்த level of profit வந்து நம்ம ரீச் பண்ணுறதுக்கு the producer will employ more laborer till they reach the point E. E point ரீச் பண்ணுற வரைக்கும் அவங்க லேபரர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. They stop employing the laborer when they reach the point E. அந்த பாயிண்ட் E அவங்க ரீச் பண்ணுற அந்த டைமில் அவங்க வந்து லேபரர் அப்பாயின்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. Beyond ONO, the AD curve is below the AS curve. டயக்ராம் பாருங்கள். Beyond ONO, ONO வந்து x-axis பாருங்கள். அந்த பாயிண்டில் AD curve வந்து below AS curve இருக்குது. பார்த்தீங்களா? பியாண்ட் பண்ணால் அந்த E பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AD curve is below the AS curve which indicates loss to the producer. இது வந்து loss to the producer. Hence they will never employ more than ONO laborer. இதுக்கு மேலே அவங்க வந்து லேபரர் அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. அட் த பாயிண்ட் E they stop appointing the laborer. அந்த E பாயிண்ட் ஈக்குலிபிரியம் பாயிண்ட் ரீச் பண்ணுற அந்த டைமில் they stop appointing the laborer. அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். NO is equal to full employment. NO to NF is equal to unemployment. இது நம்ம வந்து இதில் எழுதியிருந்தோம்ல டயக்ராமில், அதே தான் இந்த பாயிண்ட்டு திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் இங்கே. அப்புறம் கன்க்ளூஷன் பாருங்கள். Thus, ADF and ASF helps us to understand the equilibrium level of income and employment. ADF na average demand function. ASF na average supply function. நீங்கள் இந்த கன்க்ளூஷன், எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரடக்ஷன், டயக்ராம் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா
இந்த ஆன்சர் படிக்கவும் ஈஸியாக இருக்கும், கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். $38 பாருங்கள். Explain the difference between classical theory and King's theory. இதுதான் புக் ஆன்சர். இந்த நான் ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் நான் சைட் பாயிண்ட்ஸாக எடுத்து நான் வந்து க்ளூ ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த க்ளூ. அதாவது பி சேஃப் R3 MD, B ஃபார் பட்ஜெட்டிங், E ஈக்விலிபிரியம். பாருங்கள், பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 8th பாயிண்ட் பட்ஜெட்டிங் சைட் பாயிண்ட்ஸாக மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த சைட் பாயிண்ட்ஸை வச்சு தான் நான் இங்கே வந்து க்ளூ ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஓகேவா? B budgeting, E equilibrium, S saving, A applicable, F function, E equality, R rate of interest, R rate of interest, R rate of interest, M macro micro, D demand. இந்த மேக்ரோ மைக்ரோ ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 4th பாயிண்டில் கிங்ஸ் வந்து மேக்ரோ, கிளாசிசம் வந்து மைக்ரோ. அதுதான் நான் மேக்ரோ மைக்ரோன்னு ஹைஃபன் போட்டு எழுதியிருக்கேன். அப்புறம் 12th பாயிண்ட் பாருங்கள், டிமாண்ட். இந்த டிமாண்ட் நீங்கள் லாஸ்ட் பாயிண்ட்டு அந்த டிமாண்ட் மட்டும் எழுதியிருக்கேன். ஆனால் வந்து இந்த சைடு டிமாண்ட், இந்த சைடு வந்து பாருங்கள் சப்ளை. கிங்ஸ் வந்து டிமாண்ட், சி வந்து சப்ளை. அதாவது KDCS. இந்த கீன்ஸ் வந்து டிமாண்ட் கிரியேட்ஸ் இஸ் ஓன் சப்ளை. இது வந்து நம்ம 1 மார்க்கில் கூட இது வெரி இம்பார்ட்டன்ட். கீன்ஸ் வந்து டிமாண்ட், சி வந்து சப்ளை. அதாவது KDCS அப்படி ஷார்ட்டாக வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? இது ரெண்டு தான் வந்து 2022 பேட்ச்க்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் 2021 பேட்ச்க்கு 35, 36 மட்டும்தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க கேன்சல் பண்ண போர்ஷன் வந்து 37, 38. ஸோ இது வந்து 2022 பேட்ச்க்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதுலேயும் இந்த கிங்ஸ் தியரி, கிளாசிக்கல் தியரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்போவுமே டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. எக்ஸாமில் வந்து டிஃப்ரென்ஸ், டைப்ஸ், முக்கியமாக அந்த பாயிண்ட்ஸாக வர ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோரிங் வந்து ஈஸியாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். எந்த மிஸ்டேக்கும் நம்மளோட செய்ய மாட்டோம். நான் திருப்பி அந்த க்ளூ ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். பி சேஃப் R3 MD. Thank you, students.